Assalamu alaikum. 85 plus A physical chemistry quiz 2. ஆரம்பத்தில் A மாத்திரம் இருக்கு, பிறகு A சமநிலை அடைய விடப்படுது. அப்படி சமநிலை அடைய விடப்பட்ட பிறகு முதலாவது வசனம் அவன் சொல்றான், விரைவாக சமநிலை அடையுது. விரைவாக வேகமாக நடைபெறணும், அதாவது தாக்க வீதம் கூடவாக இருக்கிற குயிக்காக சமநிலை அடையணும். ரெண்டாவது சமநிலையில் அதிக விளைவு உருவாகணும், விளைவு அல்லது பி சமநிலையில் அதிகம் காணப்படணும். அப்படின்னு அர்த்தம் என்ன? கேசி கூடவா இருக்கணும், சமநிலை மாறிலி கூடவாக இருக்கணும். ஒன்று தாக்க வீதமும் கூடவாக சமநிலை மாறிலியும் கூடவாக இருக்கிற வரைவு எது? சிம்பிளா அவங்களுக்கு தெரியணும். தாக்க வீதம் கூடணும்னு சொன்னால் ஏவச்சக்தி குறையணும். ஏவச்சக்தி என்பது ஒரு வெப்ப உள்ளுற மாதிரி ஒரு சக்தி. வெப்ப உள்ளுற மாதிரி ஒரு சக்தி தான், வெப்ப உள்ளுறமா இன்னொரு சக்தி தான் ஜிப்சின் சக்தியும். ரெண்டும் ஒரே பெருமானம் இல்லைன்னா ரெண்டும் நேர்வீத சமன் மாதிரி. வெப்ப உள்ளுறையும் ஜிப்சின் சக்தியும். அவை ஜிப்சின் சக்தி வச்சுக்கொண்டு, இது ஜிப்சின் நியம ஜிப்சின் சக்தியை வச்சுக்கொண்டு நம்ம வெப்ப உள்ளுறை. அப்ப இந்த வெப்ப உள்ளுற மாதிரி இந்த ஜிப்சின் சக்தியை நம்ம காணலாம். பாருங்க, டெல்டா ஹெச்எஃப் டெல்டா ஜிஎஃப் வந்து எல்லாமே பொதுவாக ஒரே மாதிரி கொண்டிருக்கும். அவை இந்த பெருமானம் இதுதான் ஏவச்சக்தி, தாக்கிக்கும் ஏவப்பட்ட சிக்கலுக்கும் இடையிலான சக்தி. இதுல ரொம்ப குறைவாக இருப்பது இது மட்டும்தான். ஆகவே ஆன்சர் முதலாவது ஆன்சர். ஏன்னா ஏவச்சக்தி குறைவு, ஆகவே தாக்க வீதம் கூட. ரைட். இது விரைவாக நடைபெறுவது. அதே விளைவு அதிகம் வாரது. விளைவு அதிகம் வரணும்னா கேசி கூடவா இருக்கணும். கேசி கூடவா இருக்கணும்டா உங்களோட 2019 சிலபஸின் படி எதை பார்க்கணும்? டெல்டா ஜி ஸ்டாண்டர்ட் பெருமானம் பார்க்கணும். சமநிலையில் டெல்டா ஜி ரியாக்ஷன் தான் 0. ஆனால் டெல்டா ஜி ஸ்டாண்டர்ட் என்ன? -2.303 RT log K. ஸோ கே கூடவா இருக்கணும்னா இது அதிக மைனஸா இருக்கணும். அப்பதான் கே ஒன்றை விட பெருசா இருக்கும். கே எப்போ ஒன்றை விட பெருசா இருக்கும்? ஜி மைனஸா இருக்கும்போது. கே ஒன்றை விட சின்னதா இருந்தா ஜி பிளஸ்ஸா இருக்கும். ஸோ ஜி அதிக மைனஸ்னா கே அதிக பிளஸ்ஸா இருக்கும். ஸோ இங்க டெல்டா ஜி, இதுதான் டெல்டா ஜி. டெல்டா ஜி அதிக மைனஸாக இருக்கிறேன்னு சொன்னால் இதுலேயும் அப்படித்தான், இதுலேயும் அப்படித்தான். கிட்டத்தட்ட அதே டெல்டா ஜி இந்த மூணுலையும். ஆனால் இங்க டெல்டா ஜி சின்னது, அப்போ இது ஆன்சர் இல்லை. டெல்டா ஜி 0, டெல்டா ஜி ஸ்டாண்டர்ட் 0, இது ஆன்சர் இல்லை. சமநிலையில டெல்டா ஜி ரியாக்ஷன் தான் 0, டெல்டா ஜி ஸ்டாண்டர்ட் அல்ல. உங்களுக்கு தெரியணும், டெல்டா ஜி ரியாக்ஷன் சமன் டெல்டா ஜி ஸ்டாண்டர்ட் சக 2.303 RT log K. இதுதான் 0. அதுல இருந்து தான் இது வந்தது. டெல்டா ஜி ஸ்டாண்டர்ட் இது 0 ஸ்டாண்டர்ட் சமன் -2.3. ஆகவே கே பெருசா இருக்கணும்னு சொன்னால், கே உயர்வாக இருக்கணும்னு சொன்னால் டெல்டா ஜி அதிக மைனஸா இருக்கும். ஸோ அதிக மைனஸாக இருக்கிற தாக்கமும் இதுதான், இதுவும் மைனஸா இருந்தாலும் இங்கெல்லாம் ஏவச்சக்தி பெருசு. ஏவச்சக்தி பெருசு, ஏவப்பட்ட சிக்கலுக்கும் தாக்கின சக்தி தான். இது ஏவச்சக்தி சின்னது, ஆகவே தாக்க வீதம் கூட. அதே நேரத்தில் டெல்டா ஜி மைனஸ், அதிக மைனஸ், அதனால கே பிளஸ்ஸா இருக்கும். கே என்பது விளைவு, விளைவு கூடவா இருக்கும். கே பெருசுன்னு அர்த்தம் என்ன? விளைவு கூடவா இருக்கும். பி வந்து கூடவாக இருக்கும். ஆன்சர் ரெண்டு விதத்திலையும் பார்த்தாலும் ஆன்சர் ஒன்று. நல்ல நல்ல அழகான வினா. இப்படியான வினாக்கள் செய்யும் போதுதான் இன்னமும் உங்களோட சிந்திக்கிற மீத்திறன் கூடும், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஸோ நல்ல கேள்விகளை, நல்ல விளக்கங்கள் உள்ள நல்ல கேள்விகளை செய்வோம். எங்களோட கிளாஸ்களில் ஜாயின் ஆகுங்க. மேலதிகமான தொடர்ந்தேர்ச்சியான மிக ஆழமான வினாக்களை செஞ்சு இந்த கெமிஸ்ட்ரியை மிகவும், பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை மிகவும் இன்ட்ரெஸ்டான ஒரு படமாக மாற்றுவோம்.